ஃப்ரெண்டு வீட்டில் நம்பி உங்களை உள்ளே விட்டா ஃப்ரெண்டோட தங்கச்சியை நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அழகான தேவதை மாதிரி யாருன்னா போனாங்களா? யார் பார்க்காம இருப்பாங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க டைம்லேருந்து நம்ம ஒருத்தரை மறக்கவே முடியாதுன்னா அது வந்து எம்ஜிஆர் தான். பாம் பிளாஸ் ஆகி என் காலை எடுத்துன்னு வந்துட்டாங்களே, எம்ஜிஆர் ஒத்துக்கவே இல்லையே. அவன் எப்படி ஓடனானோ அந்த மாதிரி ஓடணும். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன். கடைசியாக அம்மா கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸில் ஒரு கிழிஞ்ச 10 ரூபா இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 6th படிக்கிறேன். நாளைக்கு பில்லு பே பண்ணணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த பேப்பர் என்ன இருக்குதுன்னு திறந்து பார்த்தா, நீங்கள் டிரைவரோட பையன் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறீங்க. உங்களுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி மியூசிக் டைரக்டராக நீங்கள்? விஸ்வநாதன்கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்காக, அதை சேர்கிறதுக்காக டெய்லி சாந்தமில் போய் அவர் வீட்டு வாசலில் நின்றுருப்பேன். பார்க்க வந்தேன். சரிடா வட்டமா போயிடுவார். இந்த அலுமினி தட்டுலாம் சாப்பிடுவீங்களா? அப்படி? ஆமாம், ஏன் கேட்க வசதியே இல்லை தான் சொன்னேன். எதிர்க்க ஒரு சின்ன அலை மாதிரி அதில் சாமி படம்லாம், கர்மாரியம் படம்லாம், அது 3 தட்டில் சாப்பிட்றேன் பாருமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, மூளையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. கனெக்ட் வித் ஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட கனெக்ட் பண்ண போகிறோன்னா, வேறு யாரும் கிடையாது, என்னோட குரு, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட சரி ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வேண்டாம், வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா. வணக்கம். வணக்கம். சங்கர் கணேஷ் 2 பேர் இல்லையா? ஆமாம். இப்போ உங்களோட முழு பேர் என்ன? என்னோட முழு பேர் CS கணேசன். CS கணேசன். உங்கள் சொந்த ஊர் இது? என் சொந்த ஊர் எடுத்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அதை மேல்மருவத்தூர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேல்மருவத்தூர் இல்லை, சோத்துப்பாக்கன்னு பேர். ஓகே. அந்த சோத்துப்பாக்கம் தான் என்னுடைய அம்மா ஊர். ஓகே. அம்மா பிறந்தது. ஆனால் அப்பாவுடைய ஊர் எது எடுத்துன்னா திண்டிவனம். அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நடுவில் தான் நான். இப்போவே அந்த ஊர் பேர் தெரியலன்னா, அப்போ நீங்கள் பிறந்த டைம்லலாம் அது வந்து ஒரு குக்கிராமமாக தான் இருந்திருக்கும். குக்கிராமம் தான். அப்போ மேல்மருவத்தூர் வந்தனால தான் சோத்துப்பாக்கம் தெரிய வந்தது. ரொம்ப சின்ன ஏழ்மையான குடும்பம் தான். எங்கள் அப்பா வந்து டிரைவர், மிலிட்ரியில் கார் வேன் ஓட்டியிருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார். முதல் 1000 லைட் அங்கே தான் குடியிருந்தோம். அப்போது வந்து என்ன புக்ஸு, என் ஜாதகம் எல்லாம் நிறைய இருந்தது. ஒரு வெள்ளை மாதிரி ஒன்று வந்தது. அப்போ மொத்தம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ சமீப காலத்தில் இங்கே இப்போ வந்த மாதிரி அப்போ ஒன்று வந்தது பெருசாக. அதனால் எல்லாமே போயிடுச்சாரு. அங்கேயே மக்கீஸ் கார்டன் இருக்குது. அங்கேருந்து அங்கேயே இருந்தோம் ரொம்ப நாள் வருஷம். அங்கேருந்து படிக்க ஆரம்பித்து அப்படி இப்படி இருந்து ஏனம்பட்டியில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல். அதில் தான் என்னை முத அப்பா என்னை சேர்த்து படிக்கிறது. அப்போ அந்த வெள்ளத்துலலாம் வந்து உங்கள் ஜாதகம் அவங்களோட இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் உங்கள் பர்த்டே என்னைக்குன்னே தெரியாது உங்களுக்கு? இன்னி வரைக்கும் தெரியாது. நானாக வந்து அது என்ன ஒரு காஞ்சிபுரம் அங்கே போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய், எனக்கு ஜாதகமே இல்லை, ஒரு ஜாதகம் ஒன்று கணிச்சு கொடுங்களேன்னு. பட் அவர் என்ன பண்ணார், என்னுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டு, டேட் ஆஃப் பர்த்தில் தெரிஞ்ச நான் எங்க ஜாதகம் கேட்குறேன், நீங்களாக பார்த்து என்ன பண்ணேன். ஒரு பரணி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது உங்களை பார்க்கும்போது. அதனால் நவம்பர் பிறந்திருப்பீங்க அப்படின்னு அவர் கணிச்சு கொடுத்தது தான் இப்போ வச்சுருங்க. அது கூட சரியாக கொண்டாடுறது கிடையாது. ஜனவரி 19 வந்து அம்மாவோட பிறந்த நாள். ஆமாம், என் ஒய்ஃபோட பிறந்த நாள். கரெக்டு. உங்களுக்கு அந்த வயசில் என்ன கனவுகள் இருந்துச்சு, என்ன கஷ்டம் இருந்துச்சு? நான் இங்கேருந்து தேனாம்பேட்டை, அங்கே தான் வீடு, ஏஆலி ஸ்ட்ரீட்டு. அங்கேருந்து செத்பட்டுக்கிட்ட ஸ்கூல் டோபிகானா கிட்ட, அங்கே போகிற வரைக்கும் அந்த புக்கை வச்சுக்கிட்டு பையில் போட்டு கொடுத்துருவாங்க பிடிச்சிக்கின்னு. நடந்துனே போவேன். அந்த ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது தெரியுமா? நான் அங்கே பேக் இருந்தால் கூட அந்த செவ்வரி ஏறி குதிச்சு உள்ளே போய் கொஞ்சம் நாகப்பழத்தெல்லாம் பொறுக்கி பாக்கெட்டில் போட்டுக்குவேன். பட்டாணி வேர்க்கலையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் நடந்து போனதில்ல. கொஞ்சம் ஒரு பட்டாணி வாயில் போடுறது, அது கூட பாரு கஞ்சத்தனம். எங்கே ஒரு 5-6 எடுத்து வாயில் போட்டால் தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு ஒரு லைட் போஸ்ட்டு ஒரு பட்டாணி மென்னு இருப்பேன். அது கடைசி உள்ளே போயிடும். அடுத்த லைட் போஸ்ட் இல்லையா, அந்த தொங்குற லைட் அப்போல்லாம் அந்த லைட் போஸ்ட்டும் இன்னொரு அதே மாதிரி தான் ஸ்கூல் வர வரைக்கும் போட்டு போவேன். ஸ்கூல் வந்து ஃபுல்லாக படிச்சிங்களா இல்லை என்ன மாதிரி படிக்காம? அதே ஏன் கேட்குறேன், என்னை படிக்க விட்டாரா எங்கள் ஹெட்மாஸ்டரு. நல்லா நாம ஐயங்காரு, நல்லா நாம போட்டுன்னு நல்லா இருப்பார். எல்லாம் விளையாட்டு போனவொன்னு இவர் என்னை கூப்பிட்டு கணேஷ் இங்கே வா, நல்லா டான்ஸ் ஆடணும், சரிதா, வா நில்லு, வேறு பரம்பரைக்கு எடுத்துக்குவார், நில்லு அப்படின்னு மட்டும். ஐயோ சரி சார், இடுப்பில் கையை வைக்கணும், இடுப்பில் கையை வச்சுக்குவேன். அவரும் அதே மாதிரி நிற்பார். பெருகு ஒரு டா கை கை இப்படி பண்ணிருப்பார். நானும் கழிப்பு வச்சு தாம் கைன்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் கண்ணில் தண்ணி கலங்கும். ஏன்னா வெளியே சத்தம் கேட்குது, பசங்களாம் விளையாடுது. இருந்த தாம் கை ஏய் என்ன பண்ணுற? இல்லை சார் ஒன்று சார், இப்படியெல்லாம் நான்
அதை கற்றுக் கொடுத்து இந்த தாம் தையி இந்த பாடுறது இது நல்லா இருக்குதே அதை விட அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். வறுமையினால நீங்கள் படிக்கல. ஆனால் என்னோட பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன டான் பாஸ்கோ ஸ்கூலில் சேர்த்தீங்க. நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க உங்கள் பேக்கை தூக்கிட்டு நீங்கள் போவீங்களே, எனக்கு பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள், என்னோட வாட்டர் பாட்டிலை தூக்குறதுக்கு ஒரு ஆள், ஒரு காரு. அந்த காரில் போயிட்டு என்ன இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சின்னையான்னு கூப்பிடுவாங்க. சின்னையா அப்படின்னு பேக் கூப்பிட்டு போவாங்க. அதில் தான் ஓவர் திமிராகி படிக்கல. ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்கனாலையும் படிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப பணம் இருந்தாலும் படிக்க முடிய மாட்டேங்குதுன்றதுக்கு நான் உதாரணம். இப்போ எனக்கு கேட்கும்போது என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நம்மளுக்கு எல்லாமே எங்கள் அப்பா கொடுத்தாரு, சரி நம்ம தான் படிக்கல, நம்ம பையன் நல்லா படிக்கணும்ட்டு டான் பாஸ்கோ தான் பெஸ்ட் ஸ்கூல். அப்போ எல்லாமே அங்கே தான், இப்போவும் தான் பெஸ்ட் ஸ்கூலு. இல்லை ஒன்று டான் பாஸ்கோ சேர்த்தேன். அதே மாதிரி பொண்ணு தேவி, ஆமாம், அவளை வந்து பெரிய ஸ்கூல். என் ஒய்ஃபு குட்ஷாபேட்டில் படித்தாங்க. ஜிஎன் வேலுமணின்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? எங்கள் தாத்தா. படகோட்டி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாத காணிக்கை, பஞ்சவர் நெக்கிலி, குடியிருந்த கோயில், நாணல், இது சத்தியம், நான் என் பிறந்தேன், அன்னை அபிராமி, நம்ம வீட்டு தெய்வம், ஹிந்தி படம் ராஜ்குமார், இவ்வளோ படம் எடுத்த பெரிய ப்ரொடியூசர். அவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு. நான் எங்கே இருக்கிறேன், டிரைவரோட பையன். நான் கார்பரேஷனுக்கு போயிருக்கிறேன். பார்த்திபன் யாரோட என் ஒய்ஃபோட அண்ணன். நாங்கள் ஏதோ ஒரு ட்ராமா ஒன்று இது போடும்போது ஊன்றுகோல் ஏதோ ட்ராமா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இது இவரை பார்க்க போகும்போது இந்த அம்மா வந்து இப்போ அங்கே வருவாங்க, ஒரு தண்ணி விடுவாங்க, அப்படியே இப்படி பார்க்குறது நல்லாக்குறாங்களே, ஃப்ராக்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருப்பாங்க. இப்படி பார்த்து எனக்கு அவங்க மேலே லவ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் நம்பி உங்களை உள்ளே விட்டா ஃப்ரெண்டோட தங்கச்சியை நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அழகான தேவதை மாதிரி யாருன்னா போனாங்களா, யார் பார்க்காம இருப்பாங்க? இந்த மூஞ்ச போய் லவ் பண்ணாங்களா? அப்போ அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கும் என் மேலே ஆசை வந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, திருட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க. நல்லா பாபாராவ் தெருன்னு ஒன்று இருந்ததாங்க, அந்த வழியாக சைக்கிள் ஓட்டுவாங்க. அங்கே போய் நிற்பேன். அதுக்கப்புறம் நான் நந்தனத்தில் வீடு இருந்த அப்பாவுது, அங்கே தான் நான் இருந்தேன் தனியாக. சைக்கிள் எடுத்து அங்கே வருவாங்க என்னை பார்க்குறது. அவங்க என்னத்தான் கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. எப்படி ஒத்துப்பாங்க? எங்கே ஆளெல்லாம் வந்துட்டாங்களா அடிக்கிறதுக்கு. என்ன மிரட்டி பண்ணோடனே அப்போ தான் எனக்கு வந்து இந்த சுருன்னு ஏறுற மாதிரி ஏறி, சரி நம்மளும் ஒரு மியூசிரேட்டர் ஆகிட்டு ஒரு லெவலுக்கு வந்து தான் இவங்களை பண்ணோன்றது தான் அப்படி மியூசிரேட்டர் ஆகிறதுக்கு காரணம். அதுவும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு தாத்தாவை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டது 2 பெரிய ஆளுங்க. ஆமாம், ஒன்று எம்ஜிஆர், ஒன்று சிவாஜி சார். ஆமாம், அதுவும் 2 பேர் 2 இருந்துருவோம். ஆமாம், 2 நம்மளுக்கு சப்போர்ட்டிங். நம்ம இப்போ உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த இன்டர்வியூ, இந்த வீட்டில் இருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்த டைம்லேருந்து நம்ம ஒருத்தர் மறக்கவே முடியாதுன்னா அது வந்து எம்ஜிஆர் தான். பாம் பிளாஸ் ஆகி என் காலை எடுத்துன்னு வந்துட்டாங்களே, ஒரு காலை எடுத்துன்னு வந்துட்டார் டாக்டர். சார் இந்த கால் இங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு. எம்ஜிஆர் ஒத்துக்கவே இல்லையே. அவன் எப்படி ஓடனானோ அந்த மாதிரி ஓடணும். நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது, சேலஞ்ச் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. விடிய காத்தால 5 மணியா 5:30 மணியான்னு தெரில, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அப்போலோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஐசியூவில் வந்து அவரு எடுத்து உங்கள் கையில் வந்து உங்கள் விரலாம் கட்டாயிருந்தனால அந்த விரலை அவர் சட்டை மேலே வச்சு அவர் சட்டெல்லாம் ரத்தம். ஆமாம், சட்டெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. முதலாக அது தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சி அவர் அழுததை அவ்வளோ பெரிய நியூஸாக போட்டிருந்தாங்க. ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இங்கே இருக்க சதையெல்லாம் எடுத்து காலில் வைப்பாங்க, கையில் வைப்பாங்க, அது செட் ஆகாது. உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன். கடைசியாக அம்மா கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, அந்த பர்ஸில் ஒரு கிழிஞ்ச 10 ரூபா இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 6th படிக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த நர்ஸ் ரூம்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஒரு காமன் கால்லேருந்து ஃபோன் வந்தோடனே தோட்டத்துலேருந்து வருதுன்றாங்க. சரி, அம்மா போய் ஃபோன் எடுக்கும்போது ஜானகி அம்மா பேசினாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம லேண்ட்லாம் விட்டது, வேறு என்ன சரி பண்ணுறது அப்படின்னும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. நான் இவ்வளோ பையன் தான். ஒரு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ சந்திரன் ஒருத்தர் வந்து தோட்டத்துலேருந்து வந்து ஒரு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் சுருட்டி ஒரு கட்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போனார். நாளைக்கு பில்லு பே பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த பேப்பர் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா 100 ரூபா கட்டு, ஒரு 10 கட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்தெந்த சொத்தெல்லாம் விற்றீங்களோ திருப்பி வாங்குங்கன்னு அம்மாட்ட சொன்னார். அதே காசில் அம்மா வந்து ஊரில் வேறு லேண்டு, இதோ இப்போ உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஃப்ளாட்டு, இது எல்லாமே எம்ஜிஆர் கொடுத்த காசில் வாங்கினது. அது வந்து நன்றி மறக்கவே முடியாது. இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் கஷ்டமாக இருக்கும்போது இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து இந்த அலுமினி தட்டுலாம் சாப்பிடுவீங்களா? அப்படி? ஆமாம், ஏன் கேட்குற, வசதியே இல்லை தான் சொன்னேன். எதிர்க்க ஒரு சின்ன அலை மாதிரி அதில் சாமி படம்லாம், கருமாரியம் படம்லாம் எதிர்க்க வச்சு உட்காந்து 2 கண்ணில் தண்ணி போயிட்டுருக்கோம். எடுத்து வேற காமிப்பேன் சாமிக்கிட்ட, அம்மா அலுமினிய தட்டில் சாப்பிட்றேன் பாருமா. நாளுக்கு நாள் அந்த கருமாரியம்மா பண்ணாங்களோ, என்னை பெற்ற அம்மா பண்ணச்சோ, என்னை பெற்ற தந்தை பண்ணாரோ தெரியாது. ஒரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கருமாரி கோயில் போவாங்க. இப்படியாவது கருமாரி போகணும். கருமாரி கோயில் போகிறது மெயின் காரணமே உங்கள் அம்மா மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் வேண்டிக்கிட்டு. சின்ன வயசுலேயே பக்தி ஜாஸ்தி தெரியும். ஏன்னா நீங்கள் போயிட்டு கூட
சர்ச்சில் நேராக போய் ஞானஸ்தானம் எடுத்துருவீங்க. இது எல்லா கோயிலுக்கும் போயிடுவேன். புகாரி ஹோட்டல் சிக்னல் இருக்கு. ஆமாம். ரொம்ப அங்கே போகிறதப்பட்டு அது முஸ்லீம்லாம் உள்ளவே கூப்பிட்டு அந்த மயிரிழைகளை என்ன ப்ளஸ் பண்ணுவாங்க. பிராட்வேல அந்தோனியார் கோயில் இருக்கு, அங்கே போய் பெருசாக ஜபலாம் தெரிஞ்ச மாதிரி முட்டி போட்டு கும்பிடுவேன். ஐஸ் ஹவுஸ் இருக்குது எக்மோர் கிட்ட, அங்கே இறுதி ஆண்டவர் கோயில் இருக்குது, அங்கே போய் இறுதி ஆண்டவரை கும்பிடுவேன். எல்லா கோயிலும் போய் கும்பிட்டுக்கிட்டே. ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் டிரைவரோட பையன், கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி மியூசிக் டைரக்டராக நீங்கள்? இதுதான் கடவுள் போட்ட பிச்சைன்னு இருக்கு. ஏன்னா சுத்தமாக சங்கராமன் என்னோட பார்ட்னர் வந்து அவனுக்கு அவங்க அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர், அவங்க அண்ணன் சிஆர் சுப்பராமன், சண்டிராணி இதெல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணுவார் அந்த காலத்தில். நான் வந்து விஸ்வநாதன்கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்காக அதை சேர்றதுக்காக டெய்லி சாந்தமில் போய் அவர் வீட்டு வாசலில் நின்றுருப்பேன். அதே மாதிரி எதிர்க்கு ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் நின்றுருக்கும், அதுதான் சங்கராமன். அங்கே வெள்ளை இங்கே கருப்புன்னு 2 பேரும் கையை கட்டி தான் நின்றுருப்போம். விஸ்வநாதன் எப்போ வெளியே வருவார், விஸ்வநாதன் எப்போ வெளியே வருவார். இறங்கி கிடக்கன்னு ஒரு கையில் வெயிட் பிடிச்சி அப்படி வராது, மூக்க இது பண்ணி என்னடா அப்படின்னு அண்ணே பார்க்க வந்தேன். சரிடா வட்டமான்னு போயிடுவார். ஐயோ 2 பேரும் யோசிச்சு என்ன வட்டமான்னு போயிட்டாரு, அவர் பார்க்கத்தானே வந்துட்டு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவனும் நடந்தான், நானும் நடந்து வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படியே ரொம்ப வருஷமாக போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், இவரை விட வெங்கடேசன் பிடிப்போன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவன் இப்படி போனோம், நான் வெங்கடேசனை வீட்டுக்கு போயிடுவேன். வெங்கடேசன் யாரு? ஜிகே வெங்கடேசன். அப்படியே அவர்கிட்ட நின்று அப்புறம் வெங்கடேசனை தான் பொறுக்க முடியாமல் கேட்பார், என்னடா இந்த மாதிரி நான் சரி நான் பண்ணி விட்றேன்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டே போயிட்டார். கோவர்தனை ரெக்கார்டிங் கூப்பிட்டு போகிறார். அங்கே போய் உட்கார வச்சு அந்த துருவன் ஒருத்தர் டோலகாசு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு டேம்பரின் போட சொல்லிட்டு விட்டார். டேம்பரின் போட்டால் எனக்கு போடவும் தெரிய வருது. அவர் சொன்ன மடியில் வச்சு இப்படி தட்டுனார். அது தாள ஞானம்லாம் உண்டு அப்போ எனக்கு. இது இந்த வாத்தியார்கிட்ட பண்ணுறாரு. டேம்பரின் தட்டின்னு ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுப்பாங்க. அதை வாங்கினோம். அது பெரிய பணம் எனக்கு அப்போது. அதை வச்சுக்கின்னு அப்படியே காலம் போயிட்டு அங்கேருந்து இவர் ரெக்கார்டிங் போகும்போதெல்லாம் அண்ணே அவர் பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சு, டேய் வாடா வண்டியில் ஏறா அப்படின்ட்டு ஏற்றிட்டு சாரதா ஸ்டுடியோ அங்கே விஸ்வநாதன் ரெக்கார்டிங் நடக்குது. ஒரு நல்ல பாட்டு வாரா என் தோழி வாரா கரெக்ட் எல்லாரீஸ்வரி. அங்கே கூப்பிட்டு போகணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல, சொர்க்கலோகத்தில் நுழைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வயலின் ஒரு 40 இருக்காங்க, தபலா வாசிக்கிறவங்க இருக்காங்க, அனுமதி இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, இந்த பக்கம் ஃப்ளூட் நஞ்சப்பா வாசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் எல்லாரீஸ்வரி மைக்கில் இருக்குது, அதை சுற்றி கோரசங்களும் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் சொல்கிறன்னு ஏறிச்சு, எப்படியாவது நம்ம சேரணும் அப்படின்னு. அதுலேருந்து அவர்கிட்ட கெஞ்சி டெய்லி போய் அப்புறம் அப்படியே உட்காந்து டேம்பரின் போட்டு முராகஸ் போட்டு அப்புறம் பாங்கு எல்லாம் வாசிக்க ஆரம்பித்து இப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அங்கே தான் சதனம் எனக்கு பழக்கமானான். சதனம் என் கூட இருந்து அவனும் இதெல்லாம் பண்ணுவான், எல்லாம் எஃபெக்ட்லாம் கொடுத்து அங்கேயே அப்படியே வந்துட்டு சங்கராமன் அங்கே ஹார்மோனிஸ்ட். அப்படி 2 பேருக்கும் நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன் சங்கராங்கிட்ட, சங்கரா நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம ஏன் இவங்க 2 பேர் மாதிரி மியூசிக் ஆகலாம், சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணை போட்டு போகிறையா தெரிஞ்சுடுவார் விஸ்வநாதன், தெரியல உனக்கு வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுவார். திரும்ப ஒரு 2 நாள் காட்ட ஒன்று மறுபடியும் சங்கரா எப்படியா மியூசிக் ஆகணும் சங்கரா, நம்ம 2 பேரும் பண்ணலாம், என்ன நம்ம 2 பேரும் பண்ணலாம், இவனும் உன் பேரை முன்னாடி போட்டுக்கோ, கணேஷ் சங்கர்னு போட்டு பண்ணு, சங்கர் கணேஷ் எப்படி இது வித்தியா கேட்கறதுக்கு நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நாளைக்கு கேள்விப்பட்டோம்னா 2 பேரும் சோத்துக்கு லாட்ரி ரேட் அடுத்து திருத்துட்டு வெளியே போடான்ட்டு நச்சு பண்ணி அவனை சமாதானம் பண்ணி எப்படியே பண்ணி கண்ணாசா வீட்டு வந்து நிற்க ஆரம்பித்தேன். நடேசன் பார்க்கு. ஆமாம் டெய்லி அங்கே வந்து நிற்பேன். பொறுமையை எழுதி தம்பி ஏன் டெய்லி நின்றுங்கிற என்ன விஷயம்னு, அண்ணே படம் பண்ணண்ணே, படம் பண்ணுமா, எப்படி படம் பண்ணுவேன் நீ, இல்லை நான் எனக்கு ஒன்றும் தெரியல, சங்கராம் கூட சேர்த்துக்குவேன், அவனை வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன். சரி நாளைக்கு வா அப்படின்னாரு. அடுத்த நாள் போயிடனோடனே தேவர் பிள்ளைங்க வந்து நெல்லுன்னாரு. மறுபடியும் அங்கே போய் நின்னா நான் சங்கராம் யோ வாயான்னு வர மாட்டேங்கிறான். கூப்பிட்டு போய் தேவர் பிள்ளைங்க போய் அப்படி கையை கட்டி நிற்கிறோம், அவனை இப்படி கட்டி நான் நிற்கிறோம். தேவருக்கு கவிஞர் மேலே அளவுலாம் மதிப்பு மரியாதை. கவிஞரை பார்த்தோன்னா ஐயா கவிஞர் ஐயா வாங்கய்யா அப்படின்னு அந்த துண்டை போத்தின்னு வந்து நமஸ்காரம் பண்ணி பேசுங்க. இது யாரையா நம்ம பசங்க தான். என்னய்யா திடீர்னு வந்துட்டு இவ்வளோ காலில், இல்லை பசங்க நல்லா மியூசிக்கெல்லாம் பண்ணுவானுங்க, அவனுக்கு படத்தில் சான்ஸ் கொடுக்கணும், இந்த கேமராவில் காலிலேருந்து அப்படியே டில்டப் பண்ணி அப்படி மேலே கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேரும் காலிலேருந்து அப்படியே தலைவரைக்கும் பார்த்துட்டு என்ன கவிஞரை பொடி பசங்களை கூப்பிட்டு வந்து மியூசிக் ரேட்டுன்றது. பொடி பசங்கள்னு புத்திசாலி பசங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க 2 பேரும், எனக்கு தெரியும் நீங்கள் கொடுங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, அதை வச்சு தான் அங்கே சிபாரிசு பண்ணார், நகரத்தில் திருடன்னு. அந்த படத்தை வச்சு அவருங்க அங்கே எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணார். அந்த படம் வெளியே வந்துச்சா? வந்த மாதிரி தான். ஜிஆர் நாதன் டைரக்ஷனு. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் மகராசி, அதில் தான் உட்காந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி அதுதான் எங்கள் மியூசிக் வாழி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பாதை. எம்ஜிஆர் ஐயா படம் பண்ணுறீங்க, சிவாஜி ஐயா படம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட ஒரு குணம் வந்து சாமி ஜாஸ்தி கும்பிடுவேன். வாரமான கர்மரம் போய்ப்போம். திருவிழாவில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு நானும் அம்மாவும் தான் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி அந்த பக்கம் வந்து தோட்டத்துக்கு வந்துடுவோம். அங்கே இருக்க செக்யூரிட்டி 2 பேர், ஒருத்தர் சம்பத்து ஒருத்தர் பிச்சாண்டி, அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. எங்களை பார்த்து நீங்கள் மேலே போங்கன்றார். அவ்வளோ
அம்மா நாங்கள் மேலே போனோம், ஜானகி அம்மா பக்கத்தில் அம்மா உட்காந்துக்கிட்டு நான் சைடில் இந்த மாதிரி சோஃபா இருக்கும், நான் அதில் உட்காந்துக்குவேன். திடீர்னு ஜானகி அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவை கூப்பிட்டு உட்காந்து ஜடையெல்லாம் பின்னி விடுவாங்க. இது 4 இல்ல, பேர் நான் பிறந்ததுக்கு அப்புறமே என்னையும் நிறைய வாட்டி கூட்டு போயிருக்கீங்க. சேச்சாவை, எம்ஜிஆர் ஐயாவை லுங்கியோட பனியனோட ஆமாம், அவர் அதுதான் உட்காந்துருப்பாரு. அவரு வந்து இட்லி எனக்கு தட்டில் வச்சு கொடுத்தது நான் சாப்பிட்ருக்கிறேன். 2வது அவர் வந்து அவர் ரூமில் போய் ஹேங்கரில் தான் அவர் ட்ரெஸ்லாம் மாட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாருக்குமே அது உங்கள் கூட போனதால அது கிடைச்சது. எனக்கும் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான். நம்ம எங்கே பிறந்தோம், நம்ம யார், நம்ம எந்த ஜாதி, நம்ம அதெல்லாம் ஒரு மனுஷனோட பிறப்பு முக்கியம் இல்லை. நம்மளோட உழைப்பு, நம்மளோட கான்ஃபிடென்ஸு, ஹார்ட் ஒர்க்கு. மனசில் ஒருத்தனுக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைத்தா ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிடுவோம் அப்படின்னா நடக்காது கதை. நான் ஒரு தடவை கடைக்கு போயிருந்தேன் லஸ்ஸில். அங்கே போய் வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை. அங்கே போய் வாட்ச் கொடுக்கலாம் பண்ணி ஒருத்தன் இந்த மாதிரி செயின்லாம் போட்டுன்னு அவன் நின்றுங்க. நான் என்ன பண்ணேன், செயின்லாம் அப்படி கிட்ட கையில் அப்படி பார்த்துருந்தேன். ஏய் என்ன பார்க்குற? இல்லையா செயின்லாம் நல்லா இருக்குது. இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் வாங்க முடியாது, சரிதா போ அப்படின்னு மொக்கையாக்கி அமுச்சிட்டான். எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்து இதே மாதிரி பிரேஸ்லெட் போட்டு, இதே மாதிரி செயின் போட்டு, இவன் முன்னாடி போய் கையை இப்படி ஆட்டணும் அப்படின்னு அங்கே ஒரு வெறி வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி அந்த வெறி தான் என்னை வந்து இஸ்லாம் பாட்டை சேர்க்க வச்சு ஜெயிச்சு வந்து அவனை கும்பிடணும். இன்னைக்கு அவன் அந்த இதனால தான் பிரேஸ்லெட் போட்டுக்கிறேன், கோல்டு வாட்சை போட. நிறைய பேர் கேட்பாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க, ஏன் இவர் செயின் போடுறாரு, ஏன் இவர் வந்து இதில் டைட்டாக ட்ரெஸ் போடுறாருன்னு. செயினுக்கு இந்த காரணம், நகைக்கு. இவ்வளோலாம் என்னை கேட்குறேன்ல, இப்போ நீ ஏன் செயின் போடல, நான் இவ்வளோ மாட்டிக்கிறேன், நீ ஏன் போடல? அதுக்கு உங்களுக்கு செயின் வந்து போடுறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் செயின் போடாததுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்ன ஃப்ளாஷ்பேக்? என்ன ஃப்ளாஷ்பேக்னா, எல்லாமே வெறி உங்களுக்கு, இப்படி வந்துடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்.